ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ தான் தன்னுடைய பேரண்ட்ஸை கொண்டுட்டான்னு ஹீரோயின் அவனை கொல்ல போயிருப்பாள். இவனும் என்ன சீக்கிரம் வந்துட்டேன்னு கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுது. அதுவா என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதான் என்னை அனுப்பிட்டாங்க. ஓ அப்படியா? அப்ப இவளும் என்னோட மொத்த ஃபேமிலி கொண்டுட்டு என்னை அனாதையா ஆக்கிட்டலன்னு இவனை பார்த்து ரொம்ப நேரமா முறைச்சிட்டு கிடக்கான். ஏமா என் மூஞ்சில அழகு எதுவும் வடையுதா என்ன? ஏன் இப்படி என்னைய பார்த்துட்டு கிடக்க? இல்லை இல்லை, உங்க கூட இருந்து பழகிட்டேனா சடனா உங்களை விட்டு பிரிஞ்சதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு குமர ஓவரா நடிக்கிறாளேன்னு இவனு கிட்ட வந்து அப்பனா உன்னை கடிச்சு என் உடம்புல ஒரு பாட்டா ஆக்கிக்கிறேன்னு கிட்ட வர சைடு கேப்ல இவ வச்சிருந்த கத்தி வேற கீழே விழுந்துருது. அத மாதிரி ஆக்டிங்க போட பாருங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல அடிமையா கிடப்பேன், உங்களை நல்லா பார்த்துப்பேன், நீ விட்டுருங்கன்னு நிக்கா நம்பிட்டான் போல. சரி போய் தொலைன்னு போக அப்ப சடனா இவனுக்கு ஒரு வாசம் வருது. ஏ புள்ள உனக்கு எதுவும் கப்பாட்டுக்குதான்னு கேட்க இவளும் நான் இன்னைக்கு குளிச்சுட்டேங்கிற மாதிரி பாக்கா. இந்த லூசு பையன் எதை பத்தி சொல்லிட்டு கிடக்கான், எங்க இருந்து கப்படிக்குதுன்னு ஒவ்வொரு பாத்திரமா தேடிட்டு கிடக்க. அப்ப இவன் கைய மூந்து பார்த்துட்டு கிடக்கான். என்ன பாக்குறீங்க, நான் இப்பெல்லாம் தினமும் குளிச்சிடுறேன், ஏன்ட்டெல்லாம் நாத்த அடிக்கலன்னு கத்த ஜென்ரல் பையன் அவகிட்ட ஒரு சிம்பிள் போட்டிருப்பான்ல, அததான் ஹீரோ கேக்குறான் போல. நீங்க ஏன் இப்ப பாரு பயமுறுத்துறீங்க? என்ன நீ பயப்படுறியா? தப்பு செஞ்சவங்க தானே பயப்படணும், நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கிட்ட போக இவளும் அதுக்கேண்டா இவ்வளவு க்ளோஸா வரேன்னு பாக்கா. ராசா என்ன கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க, தயவு செய்து வெளியே போங்கன்னு சொல்ல அவனை போக விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அவன் கண்ணை பார்த்திருந்தா எல்லாத்தையும் அவன்கிட்ட கக்கியிருப்பேன் போல. இனிமே அவன் கண்ணை மட்டும் பார்க்கவே கூடாதுன்னு புலம்பிட்டு கிடக்கா. அடுத்து இவளும் அவனை குத்தி குத்தி சாவடிச்சிடலான்னு அவன் பின்னாடியே தான் போறான். அவனை குத்துவான்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல தேனி கூட குத்தி விட்டுறான். ஐயோ கொட்டிருச்சு கடிச்சிருச்சுன்னு இவ பாட்டு கதறிட்டு ஓட இவனும் இந்த பைத்தியத்துக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கான். அடுத்த கட்டமா ஹீரோ குடிக்கிற டீல விசதா கலந்துட்டு இவனால கண்டிப்பா அதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு ராசா வாங்க டீயை குடிங்கன்னு அன்பா கூப்பிட இவனும் வந்துடுறான். இவளும் நீங்க டீயை குடிச்சிட்டே கடங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல என்ன புள்ள எப்ப பாரு பாத்ரூம்ல கிடக்க, கொஞ்சம் உட்காரு. ஐயோ ராசா நான் ஒரு வேலைக்காரி, நான் எப்படி உங்க முன்னாடிலாம், நான் உன்னை வேலைக்காரியா பார்க்கல, கொஞ்சம் உட்காருன்னு சொல்ல அப்பவும் தயங்கிட்டே நிக்கா. இன்னைக்கு ஏன் இவ்வளவு சீன் போடுற, என்ன விஷயம்? அச்சோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராசா, தோ வந்துட்டேன்னு உட்கார. இந்த டீயை குடின்னு நீட்ட என்ன டீயா, எனக்கு வேணாம் எனக்கு வேணாம், எனக்கு ஆல்ரெடி சுகர் வேற கிடக்கு, படுபாவி பையன் நம்மள உசுரோடே விட மாட்டான் போலன்னு இதோ நான் உங்களுக்காக தண்ணி வேணா குடிக்கிறேன்னு நீந்த இவனும் குடிச்சிடுறான். ஒரு மாதிரி ஆகுது போல. ஏ குந்தாணி டீல எதுவும் விஷத்தை கலந்தியாடி, என்ன அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டான்னு பெக்கா பெக்கான்னு முழிக்க என்ன சொல்றீங்க, நான் போய் அப்படி பண்ணுவேனா, அப்புறம் ஏன்டி எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி கிடக்குன்னு கதற அப்ப சாக போறான்னு இவளுக்கும் குஜாலாவா கிடக்கு. இவளும் என்னாச்சு என்னாச்சு, நான் போய் ஆளுங்க கூட்டிட்டு வரேன்னு கிளம்ப பார்க்க எங்கடி போற, நீதான் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப நான் உசுரோட கிடக்கணும்னா நான் ஒரு ரத்தத்தை குடிச்சாகணும்னு கடிக்க போக இவளும் கத்திரிட்டு கிடக்கா. அப்பதான் ரியலைஸ் பண்றா என்ன வலிக்கவே இல்லைன்னு. அப்ப சடனா இவளும் நார்மலா சிக்கன் எடுத்து தின்னுட்டு கிடக்கான். இவளும் என்ன இந்த மனுஷனுக்கு ஒன்னும் ஆகலையான்னு பார்க்க தயங்கிட்டே உங்களுக்கு ஒண்ணு இல்லையான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா, நான் நல்லா தான் கிடைக்கேன்னு சொல்றான். இவளும் என் உசுரோட விளையாடுறதே இவளுக்கு வேலையா போச்சுன்னு குமர அடுத்து தூங்கும் போது ஒரே போடா போட்டோன்னு கத்தி எடுத்துட்டு வெட்ட போறா. டைமிங்ல இவனும் கண்முழிக்க இவளும் செம்மையா பயந்துடுறா. ஆமா பாப்பா நீங்க என்ன பண்ற, என்ன கொல்ல தானே வந்திருக்கன்னு கேட்க இவளும் பயத்துல இல்ல இல்லன்னு கத்தியும் காமிச்சிடுறா. இது வேறையா, சரி சமாளிப்போம், அது வந்து உங்ககிட்ட என்னோட டேலண்ட்டை காமிக்க வந்தேன்னு சொல்ல அப்படியா சரி காட்டுன்னு இவனும் எந்திரிச்சிடுறான். இவளும் என்ன பண்றேன்னு தெரியாம அவ தலையில அவளை வெட்டிக்கிறா. வாயில இருந்து ரத்தமா வலியுது. பாருங்க எனக்கு வலிக்கவே இல்லை பாத்தீங்களா, தெரியுது வலியுது பாரு தொடச்சுக்கோ. இவளும் நான் ரொம்ப வீக்கா கிடைக்கும் போல, நான் போய் கழுவிக்கிறேன்னு ஓடிடுறா. அவளை விட்ட போனா நான் என்னையவே வெட்டிக்கிட்டேன், எல்லாம் அவனால தான் திரிட்டே போறான். அப்ப யாரும் இவளை கொல்ல பார்க்க அப்ப டைமிங்ல ஜெண்டோலும் வந்து காப்பாத்திடுறான். யாரா இவங்க, இவங்க மனுஷனே இல்ல டீமனும் இல்ல, ரெண்டும் கலந்தவங்க. இவனுங்க எதுக்கு என்ன கொல்ல பாக்குறானுங்க, இவங்க ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றவங்க, நீ அவனை கொல்ல பாக்குறேன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல அப்பதான் மண்டை மேல இருக்க கொண்டையவே பாக்குறான். என்னடி இது தேங்காய் மேல சொருகி கிடக்குற மாதிரி சொருகி கிடக்குன்னு கேட்க இந்த கேவலத்தை எப்படி சொல்றது, அது இன்னும் கேவலம்னு அது வந்து பரணி மேல வச்சிருந்தா அருவா மண்டை மேல விழுந்துருச்சுன்னு புழுவ இவனும் சரி சரி இரு நான் எடுத்து விடுறேன்னு அவளுக்கு பிளட் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு பாரு என்கிட்ட போய் சொல்லாத, நீ ஹீரோவை கொல்ல பார்த்திருக்க, எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது, ஆனா நீ ரிஸ்க் எடுக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். டக்குன்னு இவனும் சரி சரி நான் உள்ள போறேன் இல்லைன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும்னு ஓடிடுறான்.
அப்ப இவனும் நீ யார் கூட பேசிட்டு கிடக்க, அப்பப்ப காணாம வேற போயிடுற, உனக்குள்ள அப்படி என்னதான் சீக்ரெட் கிடக்குன்னு முறைக்க. ஒன்னும் இல்ல ராசா, ரொம்ப வலிச்சுச்சா அதான் சரக்கு வாங்கிட்டு வர சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாம உங்களுக்கு எதிராக எப்படி என்னால செயல்பட முடியும், எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல இவன் இப்படி சொன்னது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா கிடக்க போல. இவனும் அவன் மேல கைய வைக்க, ஆனா இவ பயத்துல இவன் கொல்லதான் பாக்குறான் போலன்னு ஐயோ கொல்லாதீங்க கொல்லாதீங்கன்னு கத்த. அப்ப ஹீரோவும் இவளுக்குள்ள ஏதோ ஒரு சக்தியை அனுப்பிடுறான். ராசா என்ன பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, நான் உனக்குள்ள ஒரு சக்தியை அனுப்பியிருக்கேன், அந்த சக்திக்கு என்னோட வாசம் எப்பவுமே வேணும், அப்படி கிடைக்கலன்னு வைய அது உன்னை பிச்சு தின்னுடும், அப்புறம் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு என்னால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் வேணான்னு கத்த. இவனும் போய் தூங்கன்னு அனுப்பிடுறான். பாருங்க நான் குளிப்பேன் என்ன வேணா பண்ணுவேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கிடப்பீங்களான்னு கத்திட்டு கிடக்கா. அடுத்து ஹீரோ கோட்டில் தான் அவனோட வாசம் கிடக்குன்னு அதை போட்டுட்டு நேராக ஜெண்டலை பார்க்க தான் போறா. அப்போ பக்கத்தில் இருக்க பிள்ளையும் பார்த்துட்டு என்ன ஹீரோவோட கோட்டை போட்டு கிடக்க, இவளும் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேனேன்னு முனவ. ஏன்னா இல்லை ரொம்ப குளிருதுல அதான் போட்டு கிடக்கேன், வேற ஒன்றும் இல்லை, எந்த ராசா கிட்டையும் 2 கோட்டு கிடக்காது போல. அப்போ ஜெண்டலும் அவன் கோட்டை கலட்டி நீட்ட ஜெண்டல் கூட இருக்க செய்யா பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவளும் ஜெண்டலை லவ் பண்றா போல. இவளும் ஏன் நிலைமை புரியாம பேசாதீங்கடா, இல்ல இல்ல எனக்கு இதுவே போதுன்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி சரி என்ன விஷயத்துக்காக என்ன வர சொன்னீங்கன்னு கேட்க, நாளைக்கு கிரகணம் பிடிக்குதுல, அப்ப ஹீரோக்கு சக்தி இருக்காது, அதனால எந்த எதிர்க்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவன் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குவான். அப்ப நீ கரெக்டான நேரம் பார்த்து இதை வச்சு எங்களுக்கு சத்தத்தை எழுப்பு, அவனை ஈஸியா கொண்டரலான்னு நீட்டா இவளும் ஒத்துக்கிறா. அடுத்து ஹீரோயின் வந்து ஹீரோவை தான் தேடிட்டு கிடக்கா, ஆனா அவனை காணோம். அப்படியே நைட்டும் ஆயிடுது, கிரகணமும் ஆரம்பிச்சிடுது. இவளும் எங்க போனான்னு பார்க்க அப்ப சடனா ஏதோ போற மாதிரி கிடக்கு. இவளும் வெளியே வந்து பார்த்தா ஜெண்டல் மாதிரி இன்னும் சில கூட்டம் இவனை கொல்ல வந்திருக்கும். அவங்க எல்லாத்தையும் கொண்டு ரொம்ப வீக்கா இருப்பான். ஆனா எத்தனை பேர் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் இப்படி எல்லாத்தையும் கொன்னீங்க, நீ தெரிஞ்சுதான் கேட்குறியா, நான் ஒரு டீமன், எனக்கு கொல்றதுக்கெல்லாம் ரீசன் தேவையில்லைன்னு சொல்ல அப்ப இவளும் இதான் கரெக்டான டைம்னு சத்தத்தை எழுப்ப போக அப்ப டக்குன்னு கையை பிடிச்சி நான் ஹீல் ஆகுற அந்த குளத்துக்கு சீக்கிரம் என்னை கூட்டிட்டு போன்னு சொல்ல இவளும் வேறு வழி இல்லாம அந்த குளத்தை கூட்டிட்டு போறான். அவன் வீக்கா கிடக்கிறத பார்த்துட்டு இந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு கத்தி எடுத்துட்டு குத்த போக அப்ப இவன் கூட இருந்த சில மெமரிஸ் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆனா இவன் என் அம்மா அப்பாவை கொண்டவன், இவன் கண்டிப்பா சாக வேண்டியவன் தான்னு பார்க்க அப்ப இவனும் கண் முடிச்சிடறான். ஏய் நேரடி பண்ணி கிடக்க. இவனும் பயத்துல அது வந்து இது எங்க குடும்பம் யூஸ் பண்ண கத்தி, ரொம்ப பிரத்யேகமானது, இனிமே இதை யூஸ் பண்ணுங்கன்னு காலில் விழுந்துடுறான். இவனும் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்ல ஆமா அதெல்லாம் விடு, அந்த மூணை பாரு ரொம்ப அழகா இருக்குல்ல, இதை பார்க்கும்போது உனக்கு எதுவும் ஞாபகம் வருதான்னு கேட்க ஆமாங்க கிரகணம் விளைக்கிடுச்சுல அதான் ரொம்ப அழகா கிடக்குன்னு சொல்ல இது தேராதுன்னு சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு இப்ப ரத்த தேவை, என்ன கூட்டிட்டு போன்னு சொல்ல இந்த லூசும் இவ ரத்தத்தை தான் குடிக்க போறான்னு, அவ்வளவுதான் இன்னைக்கு நான் சாவ போறத எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு பாக்கா. அப்ப நான் கடைசியா பாத்ரூம் ஆச்சு போயிட்டு வந்துடுறேன்னு போக இவனும் என்ன கடைசியாவா இந்த லூசி என்ன சொல்றான்னு பாக்கான். சேம் டைம்ல ஜெண்டலும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருப்பான்ல. அப்ப சையாவும் பாருங்க கிரகணமே விலகிருச்சு, இனிமே அவ கூப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா, இனிமே போனா நமக்கு தான் ஆபத்து, நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்ல நம்ம மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டோம்ல, பாரு எத்தனை வருஷம் அவளை கொல்றதுக்கு நான் காத்திருக்கேன், ஆனா என்னால இன்னைக்கு அவளை கொல்ல முடியலன்னு ஃபீல் பண்ண. சேம் டைம்ல ஹீரோயினும் டாய்லெட்ல அந்த பெண்டன்ட்டை வச்சு சுத்திட்டு கிடக்கா. அப்ப அது கீழே விழுந்துருது. அது எடுக்க போறப்ப அவளை சுத்தி ஒரு மந்திர சிட்டா வருது. இவளும் டாய்லெட்ல என்னடா மந்திரம்னு பார்க்க அப்ப அங்க ஹீரோவும் வந்துடுறான். அட கர்மோ நீங்க எங்க இங்க வந்தீங்கன்னு பொங்க, நீ என்ன டாய்லெட்டை வித்தியாசமா யூஸ் பண்ணிட்டு கிடக்க. ஐயா அது இல்லைங்க, என்னோட பெண்டன்ட் கீழே விழுந்துருச்சா அது எடுக்க போனேன் பாருங்கன்னு நீட்ட இவன மூக்கு மேல கைய வச்சுட்டு அது எங்க கடந்து இடத்தையோ இந்த நாத்தம் நாருது என்னமோ பண்ணி தொல்ல, அந்த டாய்லெட் வந்து ஒரு மேஜிக் டாய்லெட், அதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுமான்னு சொல்ல ஓ அதான் பார்க்கவே வித்தியாசமா கிடக்கான்னு காலில் இடிச்சு ஐயோன்னு மூஞ்சி மேலே கைய வைக்க அப்ப மூஞ்சில ஏதோ கரும ஒட்டிடுது. இவனும் சி இங்க பாரு எனக்கு டீயை ஊத்துறேன் சாப்பாடு வைக்கிறேன்னு உன் கையில மட்டும் எதுவும் பண்ணிடாதன்னு ஓடிடுறான். இவன் முன்னாடி இப்படி அசிங்கப்பட வைக்கிறியே மகமாயின்னு இவளும் கதறிட்டு கிடக்கா. அடுத்து ஹீரோயின் வெளியே வந்து ஜெண்டல் தான் கூப்பிட்டு கிடக்கா. அவளும் பின்னாடியே வந்து நிக்க நீதானா, நான் பயந்தே போயிட்டேன், கவலைப்படாத நான் எப்போ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல அப்ப இவளும் ஏதோ சொல்ல வரா. ஆனா அதுக்குள்ள ஹீரோ வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க 2 பேரும் ஐயோ இவனான்னு பார்க்க அப்ப இவளும் சமாளிக்கிறேன்னு டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா. ஜெண்டலும் பயத்துல இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னு பார்க்கான். அட ராசா நீங்களும் வந்துட்டீங்களா, ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க
பண்றீங்கன்னு கேட்க இந்த கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கணும். அப்ப ஜென்ரலும் திரு முடிக்க டக்குன்னு இவளும் நானும் இவரும் காதலிக்கிறோம். அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சா, அதான் பார்க்க வந்தேன். இப்ப நீங்களும் வந்துட்டீங்க பாருங்க. எங்க லவ்வுக்கு நீங்க தான் சாட்சின்னு வேற சொல்லிட்டு அவன் மேலேயே சாஞ்சுக்கிறா. இதுக்கு மேல வாயை திறந்தா குத்துவீன்னு அவ கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போக இவனுக்கும் செம்மையா கோவம் வந்துருது. அப்ப இவளும் பாருங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, உண்மையா நானும் அவரும் லவ் பண்றோம், எங்களை நம்புங்கன்னு சொல்ல. அப்ப இவனும் கடுப்புல அவளை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவளும் தடுக்க பாக்குறா. சடனா இவன் கண்ணு கூட ரெட் ஆயிடுது. அப்ப ஜென்ரலும் வந்து நீங்க என்ன பண்ணிட்டு கிடைக்கீங்க, அவனா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அதுவே எனக்கு ரீசெண்டா தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கிடக்க. அப்ப இவளும் இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்க, ஆனா இனிமே இவங்க இருக்க மாட்டான், நான் இப்பவே அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல. இவனும் நான் முடியாதுன்னு சொன்னா என்னப்பா பண்ணுவேன், என் உயிரை கொடுத்தலாச்சுன்னு அவளை கூட்டிட்டு போவேன்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் உதட்டுல ரத்தத்தை பார்த்து இவனுக்கு ஒரு பாட்டி சொல்றது ஞாபகம் வருது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு சோதனை காலம் வரும், அதுவும் நீ காதலிக்கிற பொண்ணாலேயும் உனக்கு அழிவு வரும்னு சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு இவனும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிடுறான். அப்ப ஜென்ரலும் ஹீரோயினை கூட்டிட்டு போக அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை.